மக்களே, நான் உங்கள் பிச்சையா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிச்சையா குரல் என்ற சேனல். இப்போது துளசி செடியை பற்றி பார்க்க போகிறோங்க. துளசியில் 2 வகை இருக்குங்க. ஒன்று கருந்துளசி, இன்னொன்று வெண்துளசி. இப்போ பார்க்குறீங்களே, இதுதான் கருந்துளசிங்க. இது இளங்கருப்பாக இருக்கும் பாருங்கள். இலையும் தண்டும் இளங்கருப்பாக இருக்கும். வெண்துளசி பாருங்கள், இதுதான் வெண்துளசி. இலை வந்து பச்சையாக இருக்கும். இது ரெண்டுமே மருத்துவ குணம் நிறைந்தது தாங்க. இந்த வெண்துளசியை விட கருந்துளசி கொஞ்சம் மருத்துவ குணம் ஜாஸ்தி உள்ளதுங்க. இதை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த துளசியை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் பல நன்மைகள் இருக்குங்க. இதை என்னுடைய நன்மைகளை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இதை சாப்பிட்றதுக்கு முன்னால் இதனுடைய நன்மையை சொல்கிறேன் கேளுங்க. இது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களை இது குணப்படுத்துதுங்க. ஆஸ்துமா, நிமோனியா, சைனஸ் ப்ராப்ளம், சளி, இருமல் போன்ற அனைத்து விதமான நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களை இது குணப்படுத்துதுங்க. அடுத்தபடியாக கல்லீரலை இது வலுப்படுத்துதுங்க. அடுத்தது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைத்து இரத்தத்தை தூய்மை அடைய செய்கிறதுங்க. அடுத்தது இரத்தத்தின் சர்க்கரை அளவை இது கட்டுப்படுத்துதுங்க. இரத்தத்தின் சர்க்கரை நோயாளிகள் இதை விரும்பி சாப்பிடலாம். அடுத்தபடியாக உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுங்க. இதை தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வரும்போது இரவில் நல்ல தூக்கம் வருங்க. இவ்வளவு நன்மை உள்ள இந்த துளசி செடியை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து என்னுடைய சுவை வந்து கொஞ்சம் காரத்தன்மையும் சுறுசுறுப்பு தன்மையுடைய, ரொம்ப காரம் இருக்காது, சிறு காரம் இருக்கும். இதை தொடர்ந்து எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நாளைக்கு 2 இலை அல்லது 3 இலையை வெறும் வயிற்றில் சாப்பிடணுங்க. அல்லது ஒரு கைப்பிடி அளவு இலையை எடுத்து 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா சூடு செய்து காய்ச்சி 1 டம்ளராக காய்ச்சி கஷாயமாக வைத்து இதை சாப்பிடலாம். இல்லைனா துளசி ரசம் வச்சு சாப்பிடலாம். எப்போதும் ரசம் வச்சு சாப்பிட்ற மாதிரியே ரசத்தை செய்து அதில் துளசி இலையை கட் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுற மாதிரி போட்டு இது நல்லா கொதிக்க வச்சு துளசி ரசம் சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு கைப்பிடி இலையை எடுத்து நன்றாக அரைச்சிட்டு பால் அல்லது தயிரில் கலந்து சாப்பிடலாம். இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மேற்கண்ட நன்மைகளை அடையலாம். இவ்வளோ நன்மை உள்ள இந்த தெய்வீக மூலிகையை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வளர்த்து பயன்பெறுங்க. இதை சாப்பிட்டு பயன்பெறுங்க மக்களே. என்னுடைய பிச்சையா குரல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.